இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய் கூத்து. தமிழ்நாட்டை அதிகம் ஆண்டது திராவிடம்தான் என்றால் அந்த திராவிட தலைவர்களை ஆண்டது சினிமா துறைதான் என்றால் அது மிகையல்ல. கலைத்துறைகளில் புகழ்பெற்று விளங்கும் கலைஞர்களை காலந்தோறும் அரசியல் களம் ஈர்த்து வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் பிரதான கட்சிகளின் தவிர்க்க முடியாத முன்னணி தலைவர்களின் பட்டியலில் அவர்கள் இடம்பெறுவதோடு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தும் உள்ளனர். இந்திய சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த காலத்தில் மக்களை ஈர்க்கும் நாடக கலைஞர்களின் சக்தியை அறிந்து அவர்களை காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்குள் ஒருங்கிணைத்து வெற்றி கண்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1940களில் திராவிடர் கழகத்தில் இருந்த அண்ணாதுரையின் செல்வாக்கு அதிகரிக்க தொடங்கிய பின் திராவிட இயக்கத்துக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது. 1949இல் தீகாவில் இருந்து வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அண்ணாவின் பல மேடை நாடகங்கள் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டன. KR ராமசாமி, NS கிருஷ்ணன் போன்ற கலைஞர்கள் தங்களது திரைப்படங்கள் மூலம் திமுகவின் கொள்கைகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்றனர். 1952இல் வெளியான பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கும் மக்களிடையே நல்ல ஆதரவை பெற்று தந்தது. அதன் பிறகு இந்த படத்தின் கதாநாயகனான சிவாஜியும் வசனகர்த்தாவான கலைஞரும் திமுகவில் வளரத் தொடங்கினர். 1950களில் எம்ஜிஆரும் திமுகவின் கொள்கைகளை பரப்பும் படங்களில் நடிக்கத் தொடங்கினார். அதேபோல் திமுக ஆதரவாளர்கள் உருவாக்கிய திரைப்படங்களில் கட்சியின் கொள்கைகளான திராவிட நாடு, ஹிந்தி எதிர்ப்பு, பகுத்தறிவு, பெண் விடுதலை போன்றவற்றை மறைமுகமாகவும் சில சமயங்களில் நேரடியாகவும் வெளிப்படுத்தினார்கள். அதோடு கட்சி கொடியையும் சின்னத்தையும் படங்களில் ஆங்காங்கே ரெஃபரன்ஸ்களாக வைத்து மக்கள் மனதில் பதிய வைத்தனர். 1957 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களான அண்ணாதுரையும் கருணாநிதியும் தான் சட்டமன்றத்தில் முதலில் நுழைந்த திராவிட இயக்கத்தை சார்ந்த திரைப்படத்துறையினர் 1962 தேர்தலில் SS ராஜேந்திரனும் 1967இல் எம்ஜிஆரும் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களானார்கள். 1967 தேர்தலில் பிரச்சாரத்திற்கு திரைப்படங்களையும் திரைப்பட பாடல்களையும் பெரிதும் பயன்படுத்திய திமுக அபார வெற்றி பெற்று அண்ணாதுரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். 1969இல் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திமுகவில் இருந்து வெளியேறிய எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தன் கட்சியின் கொள்கையை பாடல்களின் வாயிலாக கொண்டு சென்றார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உரிமை குரல், இதயக்கனி, நேற்று இன்று நாளை போன்ற படங்களில் அவரது அரசியல் கருத்துக்களை பேசியிருப்பார் எம்ஜிஆர். இதன் நீட்சியாக 1977 தேர்தலில் அதிமுக அபார வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் என்று சினிமா துறையை சார்ந்த ஆண்கள் மட்டுமல்ல, அதே சினிமா துறையில் இருந்து வந்த ஜெயலலிதாவையும் முதலமைச்சராக்கி அழகு பார்த்தனர் தமிழக மக்கள். சினிமா ஒரு கவர்ச்சி ஊடகம் என்பதை தாண்டி சினிமாவை அரசியல் ஆயுதமாக்கி அண்ணாவின் நீட்சியே இன்றளவும் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பங்கை ஆற்றி வருகிறது என்பதே உண்மை. இன்னும் சொல்ல போனால் தற்போது தமிழ்நாட்டை ஆளும் முதலமைச்சர் MK ஸ்டாலினும் சினிமா துறையில் இருந்தவர்தான். துணை முதலமைச்சராக உள்ள உதயநிதி ஸ்டாலினும் சினிமாவில் இருந்துதான் அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டை ஆண்டவர்களான அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின் ஆகியோர் கூத்தாடிகள் என்ற விமர்சனத்திற்கு ஆளானவர்களே. சினிமா துறையில் இருந்து அரசியலுக்குள் குதித்துள்ள விஜய்க்கு அப்படி அல்ல. அவருக்கான செல்வாக்கு இளைஞர்கள் மத்தியில் அதிகமாகவே உள்ளது. இதனால் அவரையும் கூத்தாடி என்றே விமர்சித்து வருகின்றனர். இதற்கு தாவேகாவின் மாநில மாநாட்டிலேயே பதிலளித்த விஜய், கூத்து இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்த ஒன்று. இந்த கூத்தாடி என்கிற பெயர் நமக்கு மட்டும் வந்ததில்லை,
அன்று தமிழ்நாட்டில் நம்ம ஊர் வாத்தியார் எம்ஜிஆர், ஆந்திராவில் வாத்தியார் NTR கட்சி ஆரம்பித்த போது கூத்தாடி கூத்தாடி என்றுதான் கூப்பாடு போட்டார்கள். அவர்களையே அப்படி கூப்பிடும்போது நம்மை எப்படி கூப்பிடாமல் இருப்பார்கள்? என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதின்னு ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய் கூத்தே இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்த ஒண்ணு. இந்த கூத்தாடின்ற பேர் ஏதோ நமக்கு மட்டும் வந்தது இல்லைங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜிஆரையும், ஆந்திராவில் அவங்க ஊரு வாத்தியார் NTRையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரி தான் கூத்தாடி கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க? ஆனா அந்த ரெண்டு கூத்தாடி தாங்க அந்த ரெண்டு மாநிலத்தோட ஆக பெரும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு நீங்கா ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திராவிட இயக்கம் போய் பட்டி தொட்டியெல்லாம் போய் ரீச் ஆனதே, போய் வளர்ந்ததே சினிமா வச்சுதான். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், கூத்தாடினா என்ன ஏதாவது கேவலமான ஒரு பேரா இல்ல கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்லை. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இதெல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வில்லாம கொண்டாட்டமா பேசும். இப்படி தன்னை கூத்தாடி என்று விமர்சிப்பவர்கள் என்பதை அப்போதே கணித்த விஜயின் கணிப்பு தற்போது உண்மையாகிவிட்டது. நிகழ்ச்சி ஒன்றில் திருமாவளவன் கலந்து கொள்ளாமல் போனதற்கு கூட்டணி கட்சிகளின் அழுத்தமே காரணம் என தெரிவித்திருந்தார் விஜய். இதற்கு VCK MLAவும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆலூர் ஷானவாஸ் திருமாவளவன் குறித்து கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினோ அப்படி சொன்னதில்லை, அவர்களுக்கு முரணான கருத்துக்களை வைத்த போதும் கூட அது அவர்களின் கட்சியின் கொள்கை, அவர் பேசுகிறார் என்றுதான் சொல்வார்கள். நேற்று வந்த இந்த கூத்தாடி இப்படி பேசலாமா? இதை அனுமதிக்க முடியுமா? திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார் என்று விஜய் எப்படி பேசலாம்? விஜய் யார் என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறார். இம்மண்ணை ஆண்டவர்கள் சினிமா துறையை சேர்ந்த கூத்தாடிகளே. ஆனால் அவர்கள் எல்லாம் ஆளுமைகள், தலைவர்கள் என்று புகழ்பாடும் நிலையில் கட்சி தொடங்கி விமர்சனத்தை முன்வைக்கும் விஜயை கூத்தாடி என்று சொல்லி ஆப் செய்ய நினைப்பது எதிர்க்கட்சிகளின் அரசியல் ஒழுங்கா என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விஜயை கூத்தாடி என்று சொல்லி உள்ள ஆலூர் ஷானவாஸ் கூறியது சரியா? திருமாவளவன் இந்த கருத்தோடு ஒத்துப்போகிறாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.